100K அடிக்கிறதுக்கு என்னென்ன வழியெலாம் உண்டோ எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். 100K அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து 10K வந்து அடிக்கணும். 10K பக்கத்தில் தான் வண்டி வந்து ஸ்டெக்காகி நின்றுக்கிட்டு இருக்கு. விசால், இது என்ன மீன்? எனக்கு இதோட பேர் சொல்லு. மனுஷனுக்கு மீசெல்லாம் இருக்குது. வா, இது வீட்டிலே வளர்த்துருக்கேன். அந்த காலத்தில் அந்த மீன்லாம் செத்து போச்சுன்னா வீட்டுக்கே வந்து ஆகாது. ஓய் மாமா, ஓய், கையை கடிக்க வரோம்ல. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் அக்வாரியத்தில் நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து க்யூட்டாக வந்து ஒரு விஷயம் சொன்னால் பார்க்கணும். அப்புறம் நீங்கள் என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாம் தம்பி, சேனல் பேர் என்ன? லவ்லி பிரகாஷ் அப்படின்னா. ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்து அந்த பையன் ஸ்பீடாக வந்து ஓடி போயிட்டான். ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா பிரகாஷ் போய்கிட்டு இருக்க? பாதி, அதாவது முன்னாடி போட்ட வீடியோ பார்ட் 1 வந்து அப்படி முடிஞ்சிருச்சு. இது என்ன பார்ட் 2க்கான வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து பார்ட் 2க்கான வீடியோ தான். ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம வந்து டியர் ஃபாரஸ்ட் மட்டும் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபிஷ் அக்வாரியத்துக்கு போயிருப்போம். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரியாணி வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது சிக்கன் பிரியாணி இருக்குது, சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேலை வந்து அவங்க மேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து செம பங்கமாக இருந்துச்சு. ஸோ அது ரெண்டும் தான் நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வந்து ஃபைனல் நம்ம வந்து கேரளாலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற விளாக் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ பார்க்குற ஆட்கள் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கரண்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தென்மலையில் இருக்கிற நம்ம வந்து ஃபிஷ் அக்வாரியத்தில் தான் நிற்கிறோம். ஒரு மீன் தொடக்கூடாது, புழுக்க சைஸ்ல இருக்குல்ல உள்ள இது என்னன்னு தெரியுதா? இது ஃப்ளோரா. அதான் ஃப்ளோரான்னு சொல்லுவோம்ல. நம்ம சின்ன வயசில் வளர்த்தது எங்கள் வீட்டுக்கே வந்து செல்ல பிள்ளையாக இருந்துச்சு. தண்ணி மாற்றாத காரணத்தினால இறந்து போயிடுச்சு. அது ஃபுல்லாகவே என்னோட தப்பு தான். நீங்கள் வா, நீங்கள் ஸ்பீடாக போகிறேன். ஐயா, குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே. இது என்ன? பேரட் ஃபிஷ்ஷு வேற மாதிரி. ஓய், எதுவுமே அசைய மாட்டுக்கல. ஆலிகேட்டரா? இது என்னடா மீன்? முதல்ல மாதிரி இருக்குது. ஆலிகேட்டர் முதல்ல மாதிரி இருக்குது. கடிக்குமா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கல. இது என்ன கோல்டு ஃபிஷ்ஷா? வீட்டில் பார்க்குறதா? பிரானா. கரெக்டாக வாசிக்கிறானா? இல்லை, பிரானா கிடையாது. பிரானாவா? பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபுல்லாகவே. இது சின்ன வயசில் வந்து நான் வளர்த்துருக்கேன். ஆமாம், லவ்லி பிரகாஷ்னு வரும். வேற மாதிரிங்க, பயங்கர வைப்பு. ஏழு சின்னதுல இருந்து பெருசா ஆரம்பிக்கணும்ல. பிரானாவா? இங்க பாரு, இது ஒரு பிரானா. அங்க எவ்வளவு பெருசு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வர ஓடும். ஆனா இவ்வளவு கூட்டு வந்ததுக்கு நான் தனியாவே வந்திருக்கலாம். இங்க பாரு, முட்டு சந்து. இதான் நான் சொன்னேன். இது வந்து கேட் ஃபிஷ்ஷா? பங்கம். கடைசில வருவோம்ல, நீ கடைசி மேல இருக்குன்னு முக்கிய இருக்கீங்க. சின்ன சின்ன மீன்ல இருந்து வந்தாலும் கரெக்டா இருக்கும். இங்க வா விஷால், இது என்ன மீன்? எனக்கு இதோட பேர் சொல்லு. மனுஷனுக்கு மீசெல்லாம் இருக்கு. ரைட், ஓகே. ஆனால் கோஸ்ட் ஃபிஷ்ஷா? எங்களை மீனே காணுமில்ல. இல்லை, அங்கே ஒரு பையன் ப்ரோ யூடியூபரான்னு கேட்டான். ஆமாம், சேனல் பேர் என்ன? நான் லவ்லி பிரகாஷ்ங்க. ஓகேன்னு சொல்லி சிரிச்சுட்டு ஓடிட்டான். வேற மாதிரி வைப்பு. அது இல்லைல, மோட்டரே போடல. இல்லை, அந்த நிற்கி அது ஒயரு, அது ப்ளக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த ஓரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ப்ளக்கு. ஸோ இது என்ன ஃபீஸு? பிரானா. அந்த பிரானா படத்தில் நான் பார்த்த மீன் மாதிரியாடா இருக்குது. இது நார்மல் பிரானா மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே வா,
ஏஞ்சல் இது வீட்டிலே வளர்த்துருக்கேன். அந்த காலத்தில் இந்த மீன்லாம் செத்து போச்சுன்னா வீட்டுக்கே வந்து ஆகாது. ஓய் மாமா, ஓய் கையை கடிக்க வரோம்ல. அது ஒரு மாதிரி சில்வர் கலரு, இது பியூர் ஒயிட் கலரு. ஓய் தரமா இருக்கோ? அடுத்து இங்கே வரி குதிரை மாதிரி இருக்கு. வரி இருக்கிறனால ஏதோ ஒரு பேச. ஓய் இவனை போறோடு. இவன் யாரு? ஆஸ்கார். பேக் குடிக்கடா. இது வந்து ஆஸ்கார் ஃபிஷ்ஷு. பார்க்குறதுக்கு வந்து வேற மாதிரி இருக்குது. என்னது ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏசி இல்லாத வந்து பயங்கர ஒக்கையாக வந்துருக்குது. என்னடா சத்தியமாக சொல்கிறேன், நான்லாம் வந்து மீனை பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப அழகாக இருக்கா பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். ஆனால் என்னென்ன வகை இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட வகை இருக்கிறத நான் இங்கேயே வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஃபிஷ் அக்வாரியம் இதை விட பயங்கரமாக இருக்குமா விசாலு? இது எவனோ ஒருத்தன் நம்ம பையன் பார்த்த வேலை தான். ஆனால் மீனே இல்லை, செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எம்டி டேங்கு. இது ஃபுல்லாகவே கோல்டு ஃபிஷ்ஷு. இது ஆஸ்கர். இருக்கிற மீனே தான் உள்ள ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே ஒரு கௌரி மீன். முழிக்கிறத பாரு. அங்கே எதுவும் ரூம் இருக்கும். அதை அந்த வெளியே உட்காந்து இது என்ன ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட ஐஸ் பால் அடிச்சு விளாடுறான் பாரு. ஆனால் வயிறு பயங்கரமாக பசிக்குதுல்ல எனக்கு. கீழே போயிடும். எனக்கு இதை பார்த்ததுக்கு எடுத்தாலும் வயிறு பயங்கரமாக பசிக்குது. இதுவரை நான் மீனே சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இந்த மீனை பார்க்க பார்க்க தான் எனக்கு வயிறு பசிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து மாடு பிஸ்கட் கொடுக்கும்போது எனக்கு வயிறு பசியே இல்லை. இது கீழே போகிறோம், வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்றோம், மாஸ்க் காட்டுறோம். மீனை மட்டுமே காட்டுறோம். டிஸ்கஸா? இந்த பசங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இது என்னடா டிஸ்கஸ்? இதெல்லாம் அந்த காலத்தில் ஜீப்ரா ஃபிஷ்னு சொல்லி நம்ம முசாடி பிடிச்ச டேங்கில் பிடிச்சி போட்டு நம்ம முசாடி லாண்டு பிடிச்சோம். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் அக்வாரியத்துலேருந்து அப்படி கிளம்பியாச்சு. வயிறு வந்து பயங்கர பசி. அதாவது உள்ளே அவங்க நீந்த விட்ட மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு பயங்கரமாக வந்து வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நேராக போய் ஏதோ ஹோட்டலில் உட்காந்து தாறுமாறாக சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் இடம் இருந்ததுன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்னடா பிரகாஷ் ஃபிஷ் அக்வாரியத்தை வந்து டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லா மீனையும் ஒரே தொட்டியில் போடாமல் பெருசை ஒரு தொட்டிலையும் குட்டி ஒரு தொட்டிலையும் அதோட இன்னும் குட்டி இன்னொரு தொட்டிலையும் சொல்லி மாற்றி மாற்றி போட்டுச்சு தான் இவ்வளோ பெருசு வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் 30 60 ரூபா ஓகே. வந்து ஏதோ ஒரு 4 வகை மீனை வந்து பார்த்ததுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. நான் மித்ததெல்லாம் ஹோட்டலில் போய் மித்ததெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இவன் தான் வண்டியை ஓட்ட போகிறான். மோட்டோ விளாக் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். நீ மோட்டோ விளாக்லாம் பண்ண வேண்டாம் ராசா, நீ பின்னாடி உட்கார, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். பத்திரமா நீ வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடலாம், நாளைக்கு நான் வேலைக்கு போகணும்ல. ரைட்டு, நான் ஹோட்டலில் போய் நான் மித்ததெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். 2 சிக்கன் பிரியாணிண்ணா. கிளாஸு டஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்துக்கிட்டே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்கங்க. பிரியாணி இருக்கிற ஊர் நெய்ச்சோறு மாதிரி இருக்கு. ஓ, இந்த சிக்கன் பிரியாணினா சிக்கன் கிரேவி ப்ளஸ் நெய்ச்சோறு ஈக்குவல் டு சிக்கன் பிரியாணி. அப்படியே சேட்டா வேற லெவலு. சிக்கன் பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்டுங்க. சிக்கன் கொஞ்சம் பிரியாணி வச்சு அது மேலே கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் சாதம் ஈக்குவல் பிரியாணி. பிரியாணிக்கு அப்பளம் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. விசாரி நம்ம ஊரில் பிரியாணி வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து அடிப்படை. ஸோ வேறு லெவலில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. விசாலு பிரியாணி எப்படிலாம் இருந்துச்சு? காரம்
இங்கே சிக்கன் பிரியாணி எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நெய் சாதம் வைக்கிறாங்க, அடுத்து சிக்கன் கிரேவி ஊற்றுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து அகைன் வந்து நம்மளுக்கு வந்து நெய் சோறு வச்சு தராங்க. ஸோ இதுதான் வந்து சிக்கன் பிரியாணி இங்கே. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், டேஸ்ட் வந்து வேறு மாதிரி வந்து நொறுக்கி விட்டுருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரியாணியை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஹோட்டலில் வந்து நம்ம வந்து அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு இப்போ நேராக வந்து நம்ம ஊருக்கு தான் கிளம்பியாச்சு, அதாவது செங்கோட்டை கிளம்பியாச்சு. மான் இருந்த பார்க்லாம் இருக்கலாங்க, அங்கே வந்து ஒரு பிஸ்கட் வந்து வாங்கியிருப்போம் அந்த அண்ணன்ட்ட. ஒரு அண்ணன்ட்ட எடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த அண்ணன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வெக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அண்ணன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கும்போது அந்த அண்ணன் வந்து ஒரு மாதிரி சிடுன்னு ஒரு எரிஞ்சு விழுற மாதிரி இருந்துச்சு. சுற்றி இருக்க ஆட்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டாலும் இல்லை வந்து ப்ரோ இந்த வழியாக போனால் நம்ம வந்து மேலே போகலாமா, வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அண்ணன் வந்து ரொம்ப கோவத்தோடு வந்து சிடுன்னு வந்து எரிஞ்சு வந்து விழுந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து வீடியோ எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அண்ணன் வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா அந்த பையங்க பார்க்குக்கு வந்தாங்க, சுற்றி இருக்க மானெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறத விட்டுட்டு இப்படி என்னமோ லேப்டாப் எடுத்து வச்சுட்டு நம்ம எதையும் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன பக்கத்துலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அண்ணன்ட்ட வந்து இன்னும் 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அங்கே இருக்கிற மான் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு விஷயத்த வந்து நான் அந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, மானுக்கு வந்து எப்படி சொல்ல, அங்கே இருக்க ரூல்ஸை பிரேக் பண்ணி இவங்க சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிக்கிட வேண்டாம். அந்த இடத்துல வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த மானுக்கு அந்த கடையில் இருக்கிற பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சுற்றி இருக்க ஆட்கள்லாம் அந்த விஷயத்தை பண்ணுறதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணோம். நாங்கள் வந்து சும்மா எடுத்த உடனே மானுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து நினைக்கவும் இல்லை, எதுவுமே நாங்கள் வந்து அப்படி ஒன்றும் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் அக்வாரியத்தில் நாங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து க்யூட்டாக வந்து ஒரு விஷயம் சொன்னால் பார்க்கணும், ப்ரோ நீங்கள் என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாம் தம்பி, சேனல் பேர் என்ன, லவ்லி பிரகாஷ் அப்படின்னா. ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்து அந்த பையன் ஸ்பீடாக வந்து ஓடி போயிட்டான். நானும் அதுக்கப்புறம் இங்கிட்ட திரும்பி பார்க்குறேன், என் அத்தை பையனை வர ஆளை காணும். ஸோ அவனை தேடி அப்படியே வந்து அந்த பையனும் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். சத்தியமாக இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நினச்சி பார்க்கும்போது பயங்கர ஒரு ஹாப்பினஸ்ஸாக வந்து இருக்குங்க. இது வேறு பிரகாஷ் வாழ்க்கையில் இப்படிலாம் வந்து யாருமே வந்து ப்ரோ நீங்கள் ஒரு யூடியூபர்னு சொல்லி கேட்டது கிடையாது. சீக்கிரம் வந்து நம்ம வந்து 100K அடிக்கிறதுக்கு என்னென்ன வழியெலாம் உண்டோ எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். 100K அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து 10K வந்து அடிக்கணும். 10K பக்கத்தில் தான் வண்டி வந்து ஸ்டெக்காகி நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 10K அடிக்கணும். 10K அடித்து முடிச்சதுக்கு உடனே நம்ம வந்து டேரெக்டாக வந்து 100K அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ எல்லா வழியும் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதுதாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இனிமேல் ரெகுலராக வந்து மோட்டோ விலாக் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா மோட்டோ விலாகுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து நம்ம தான் வந்து சரி ரைட் நம்ம மோட்டோ விலாக் எடுத்தோம்னா வெளியே யாரும் எதுவும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் மோட்டோ விலாக் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து வெளியே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக வந்து வெளியே வந்து இருக்குதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வந்தாச்சு, வீட்டுக்கு வந்து அப்படி போக தான் போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற ஆட்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதோட அந்த வீடியோவை வந்து நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சந்துக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்படி போக வேண்டியது தான். ஸோ அடுத்து ஒரு புது மோட்டோ விலாகிங், அதாவது நாளைக்கு காலையில் நம்ம வீட்டில் இருந்து திருநெல்வேலிக்கு போகிறத வந்து நான் வந்து வீடியோவாக நான் கேப்சர் பண்ணி நான் வந்து போடுறேங்க. ஸோ டாடா பாய், see you. எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. லவ் யூ காய்ஸ்.